Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1067 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாமே பொல்லா காட்டி புகைய வச்சு திரிய விட்டானுங்கல்ல, அப்படியே ரயில் புகைய கக்கிட்டு போகும் பாருங்க. அந்த மாதிரி புகையோட கீழே விழுறா. மனசுக்கிய என்னடா இது, ஏதோ காட்டு பண்ணி விழுந்த சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம பிக் மாமு என்ன இவளையே சரிச்சு போட்டாங்களா அப்படின்னு அவங்க வேலையை அங்க பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டமான ஒருத்தியவே அடிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன சாதாரண விஷயமா? அப்போ நம்ம தான் நம்மளோட வேலையை கரெக்டா பாக்கணும்னு சொல்லி அவ்வளவு பெரிய உனியசியமாவை போட்டு தாறு மாறா இழுப்பான். 2 கிளவுடா சேர்த்து வச்சு இழுத்தான்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். சரி என்னமோ பண்ணி ஓரளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான்னு வைங்க. அதே நேரம் இங்க பிக் மாமு கீழே விழவில நான் கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. ஆனா அத இந்த பொடிப்பலுக குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானுங்க. டேம் இட். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது அந்த ரோஜரால தான் இவ்வளவு பிரச்சனைங்க மாதிரி யோசிப்பா. குழிக்குள்ள விழுந்துகிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் குசும பாத்தீங்களா, நல்ல வேலைலா இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டையா போட்டான். அடிச்சு கிட்டத்தட்ட அவளை குழி தோண்டி போதச்ச கணக்காயிருச்சு. சரி இப்ப ரோஜரை பத்தி சொன்னால அந்த டைம் என்ன பண்ணிருப்பாங்க, தலைவனை கூப்பிட்டு கொண்டு போய் எல்லாத்துக்கு முன்னாடி முட்டி போட வச்சிட்டாங்க. அவரோட க்ரூ மெம்பர்ஸ் அவருக்கு பிடிச்சவங்க எல்லாம் அங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா பிடிக்காதவனுங்க சந்தோஷத்துல இருக்கானுங்க, எப்படா இவன் சாவான்னு. அவங்கிட்ட நீ அந்த லெஜெண்டரி ட்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டீல, அது எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்க, அதை சொல்லு, நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருக்க ஒரு சில பேர் ரோஜரை கூப்பிட்டு அப்படி கேட்பானுங்க. தலைவன் விழுந்து சிரிச்சுட்டு என்னோட ட்ரெஷர் தானே, வேணும்னா தாராளமா எடுத்துக்கங்க, இந்த உலகம் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் அங்கேயே விட்டுட்டேன், முடிஞ்சா அந்த ஒன் பீஸை தேடி கண்டுபிடிச்சுங்கடா அப்படின்னு உசுப்பேத்தி விட்டவனதான் ஒரு பெரிய பைரட் எராவே ஸ்டார்ட் ஆச்சு. ரோஜர் பாத்தீங்களா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா பண்ணிருக்காரு. அவரு சாகருக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல. சாகருக்கு முன்னாடி இப்படி ஒரு பிட்ட போட்டவனதான் எல்லாம் கிளம்பிட்டானுங்க. அப்போ கேசல்குள்ள காட்டுறாங்க எல்லாம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு உடைதான் சாய்தான். இதுல வேற நெருப்புக்குள்ள வேற மாட்டிட்டு இருப்பாங்களா, அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவாங்க. சொல்ல போனா இன்னும் எஸ்கேப் ஆகல. இதுல சைஃபர் போல் ஆள் வேற பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப ரோஜர் அப்படி பார்த்து விட்ட வேலையாலதான் உலகத்துல ஏகப்பட்ட பேர் அந்த ஒன் பீஸை தேடி கிளம்பி இருக்காங்க. அதுல ஒரு கூட்டம் தான் இந்த பொடிப்பயில கூட்டம். இப்ப அவங்க எல்லாத்தையுமே இவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி நிலைமை ஆயிருச்சு இல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த குழிக்குள்ள விழுவா. அதே நேரம் இங்க ஜோரோவை காட்டுறாங்க. பையன் அப்படியே பேன்னு கவுந்து கிடப்பான். அவனை அந்த கிரிம் ரீப்பர் வந்து ஒரே போடா போட்டுச்சுல்ல, மேபி அது கனவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல அவன் கவுந்து கிடக்குறான். அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் அதுகிட்ட வேண்டாம்னு சொல்ல அது அவனெல்லாம் வெட்டாது, தரையில ஒரு கொத்து போடும், அதுல உடஞ்சு அப்படியே கீழே விழுவான். அதே நேரம் இங்க ரைசோ பாத்தீங்கன்னா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபுக்குரோகுஜியை ரிலீஸ் பண்றதா இல்ல. அவன் எவ்வளவோ கெஞ்சுவான் என்னைய விடுறான்னு. ஏன்னா அவன் பாடி இப்ப தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் அவன் விடுறது அதெல்லாம் பண்ண மாட்டானே, இவன் விட்ட உடனே அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா கொளுத்தி விட்டு போவான். எதுக்கு இந்த துரோகியை விட்டோம்னா கண்டிப்பா இன்னும் பெரிய பிரச்சனை தான் இங்கே போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி உடனுக்காகன்னு சொல்லி கடைசியில அவனும் கபன்னு எரிய ஆரம்பிச்சு முடியாம கீழே விழுந்து முக்க ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா ரைசோ இப்ப ரிலீஸ் ஆயிட்டா அவன் மாட்டிட்டான். நெருப்ப அணைச்சுக்கிட்டே அந்த பேரலைசிங் சுட்ஸோ யூஸ் பண்ண முடியாது. பண்ணும்போது அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் எரிஞ்சாலும் பரவாயில்ல, இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அப்படியே நின்றுட்டு இருப்பான். இங்க ஹியோரி பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம பாட்டுக்கு மியூசிக்க வாசின்னு வாசிச்சுட்டு இருப்பா. எல்லா இடமும் டம்முன்னு பயங்கரமா சவுண்ட் கேட்டவொடனே இங்க ஒரோச்சிக்கு பீதி ஆயிரும். என்னடா எல்லா இடமும் ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, ஏதோ சரியில்லையேன்னு. யாராச்சும் எங்கேயாச்சும் இருக்கீங்களா சொல்லுங்கன்னு கத்துன்னு கத்துவானா. ரொம்பவும் அதிர்வு அதிகமான உடனே பீதியில படுத்து கிடந்து பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹியோரி அபாட்டு வாசிக்கிட்டு இருக்கா. வாட்டப்பிட்டி. சரி இங்க பிக்மாம் பாத்தீங்கன்னா கீழே வில இன்னுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் விழுவான்னு தெரியல. ரோஜரு நீ சாகருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னியே ஒன் பீஸ், அது உண்மையா, அது எங்க இருக்குது, அதை இந்த கண்ட்ரியில கண்டுபிடிக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளம்போது ஃப்ளவர் கேபிட்டலா பாப்பா. அது ஜெகஜோதியா சூப்பரா செம கலர்ஃபுல்லா இருக்குமா. அங்க இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷத்துல கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷமான நாளை நல்லா என்ஜாய் பண்ணுன்னு அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். அதை பார்த்த உடனே பிக் மாமுக்கு டப்புன்னு அவளோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும். சின்ன வயசுல அவ ஃபேமிலி கூட எவ்வளவு ஜாலியா இருந்தா. ஆனா கடைசியில அடுத்தடுத்துன்னு கொஞ்சமா மோசமா மாறி இப்ப எந்த அளவுக்கு அவ வந்து நிக்கிறான்னு அவளுக்கே இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனாலும் அவ திருந்த மாட்டா, அது வேற விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆனோவோட மேக்மா சேம்பருக்கே அவ வந்துட்டா. அப்ப அந்த செகண்ட் லா யூஸ்டஸ் கிட்ட உங்க 2 பேர்த்தையுமே நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன், உங்க சாவு என் கையில தாண்டா, என்னைய கொல்ல இந்த மேக்மா போதுமா அப்படின்னு பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள போய் பொத்துன்னு விழுவா. அப்படியே பட்டாலும் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் பிக்மா உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் செத்துட்டான்னு சொல்லி யாருமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மொத்தத்துல கடலோட எம்பரரான
பிக் மாமுக்கும் இப்ப நியூ ஜெனரேஷனை சேர்ந்தவங்களுக்கும் நடந்த சண்டையில பிக் மாம் மண்ணை கவிட்டான்னு சொல்றதை விட மண்ணுக்கு கீழே போய் மேக்மாவையே கவிட்டான்னு சொல்லலாம். ஒரு வழியா பயலுக தரமா சண்டை போட்டு மூளையை யூஸ் பண்ணி பிக் மாம ஜெயிச்சிட்டானுங்க. நல்ல வேலை அவங்க உசுருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்ல, நல்லபடியா மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. உடனே அவன் டீம் ஆளுகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. இது ஒரு பெரிய விஷயம், நீங்க சாதிச்சிட்டீங்க, இனி வரலாறு உங்க பேரை சொல்ல போகுது அப்படி எப்படின்னு அவனுக்கு அவ்வளவு பாராட்டு. இங்க இவன் பாத்தீங்கன்னா சொன்ன டைலாகே சொல்லி சொல்லி முக்குன்னு முக்கி எழுத்துட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த யானை கத்துற சவுண்ட் மைல கேட்கும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பான் அட நீயான்னு. அது அங்க நேவி ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்குது போல. சரி, அதே நேரம் இங்க யமட்டோவை காட்டுறாங்க. அவன் அந்த ஆயுத கடங்க மொத்தத்தையுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டான். இப்போதைக்கு இது போதும், மேக்ஸிமம் இப்படி பண்ணாலே இந்த பஞ்சாயத்தும் வராது, இனிமேட்டு எல்லாமே லூஃபி கையில தான் இருக்குது. ஆமா, இந்த மொமனோசுக்கேன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு போய் எட்டி பாப்பான். அவங்க புடிச்சு இழுத்துட்டு இருக்கத பார்த்தோன்னே அவளுக்கு செம ஹாப்பி. காமான் சூப்பரா பண்ற, பண்ணுபாளா. அவனுக்கு அவளை பார்த்ததுல சந்தோஷம். என்னன்னா இவ இருக்க இடத்துக்கு நேரா தான் அந்த பாம் ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு மூடிட்டு அவ அப்படியே உடைச்சிட்டு உள்ள போயிருக்கலாமே, இதுக்கு தேவையில்லாம மேல போய் அப்புறம் கீழே இறங்கி வந்தா. சரி வந்து எப்படியோ அதை சமாளிச்சிட்டான்னு வைங்க. இதுக்கு முன்னாடி பிக் மாம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் பண்ணாலேன்னு சொல்லி கேட்பான். ஆமா, அவ மட்டும் ஏதாச்சும் பண்ணியிருந்தானா டெஃபினட்டா மொத்த இடமும் வெடிச்சிருக்கும், அதனால தான் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி காப்பாத்தி வச்சிட்டான்பா. அதான் வில ஒரு பாம வெடிக்க வச்சாலே அதை தான் சொல்றான். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இப்ப டயர்ட் ஆயிருச்சு, ஆனா நான் ஒரு மேட்டர் சொல்றேன் நல்லா கேட்டுக்க, அந்த ஜுனிசாங்கிற யானை இங்க வந்துருச்சும்பா, அதுக்கு இங்க என்னடா வேலைம்பா. ஆக்சுவலா இவளுக்கு அதை பத்தி தெரியாது, அவ பார்த்தது இல்ல. ஆனா ஓடனோட ஜேர்னல்ல அந்த யானையை பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரைம் செஞ்ச ஜாய் பாயோட கம்பெனியன். இப்ப அது இங்க வந்து இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஜர்க்கு கொடுப்பாங்க. ஏன் என்னன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.